அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். ஜூலை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த ஜூலை மாதம் தொடங்குற அன்று பார்த்தோம்னா மேஷ ராசியில செவ்வாய், ரிஷப ராசியில குரு, மிதுன ராசியில சூரியன் சுக்கிரன், கர்க்கடக ராசியில புதன், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில வக்ர நிலைமையில சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் மாறுகிறார். ஜூலை 16 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் சூரிய பகவான் கர்க்கடக ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அன்னைக்கு தான் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது ஆடி மாத பிறப்பு. புத பகவானுடைய வக்ர நிலைமை இந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. மற்ற கிரகங்களுடைய இருப்புல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அவருடைய பார்வை என்ன, அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்காங்க என்பது மாதிரியும் உங்கள் பலன்களை பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதம் முழுவதுமே ராசிநாதன் புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் நட்பு வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ராசியில் சூரியன் சுக்கிரன், இப்போ அவங்க ரெண்டு பேருமே இந்த மாதத்தில் 7ஆம் தேதி சுக்கிரன் மாறுறார், 16ஆம் தேதி சூரியன் 2ஆம் இடத்துக்கு மாறிடுறார். திரிகோணம் ரொம்ப பலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஐந்தாம் அதிபதி ராசியில் இருப்பது, 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது, 9ஆம் இடத்துல அதனுடைய அதிபதி வக்ரமாக இருந்தாலும் ஆட்சியாக இருப்பது, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பலம். உள்ளபடியே மிதுனராசிக்காரன் நம்ப மாட்டாங்கிறான். ஏன் உன் நேரம் நல்லா இருக்கு, தயவு செய்து ரிஸ்க் எடுங்க, ரிஸ்க் எடுக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போனோம்னா ஓரளவு ரிஸ்க் எடுங்க, பயப்படாதீங்க. ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஏன்னா 2017 பட்ட அடி அவங்களால இன்னும் வெளியில் வர முடியலை. அப்போ இந்த மாதத்தில் நமக்கு முதல் விஷயம் அரசாங்க அனுகூலம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு கிடைக்க போகிறது. நம்ம ஏதோ ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணுறோம், இல்லை நம்ம லோன் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுறோம், இது எல்லாமே நமக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு தன்மை. களத்திர காரகன் சுக்கிரன், அவர் ராசியில சஞ்சாரம் பண்ற, குருவினுடைய சாரம் வாங்கி சஞ்சாரம் பண்றார், ஒரு பெரிய அனுகூலம். இப்போ திருமணம் சம்பந்தமான முயற்சி நிறைய பேர் என்ன பண்றாங்க, இப்போ உதாரணமா மிதுனத்துக்கு 12ல் குரு, துலாமுக்கு 8ல் குரு, தனுசுக்கு 6ல் குரு, மீனத்துக்கு 3. கல்யாணமே பண்ணாதீங்க அப்படிங்கிற. நம்ம என்ன கேட்குறோம்னா இதற்கு ஆவணம் எதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மிதுனத்துக்கு 12ல் குரு, 12 குருங்கிறவர் சுபகாரகன், அவர் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணும்போது நமக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உதாரணமாக திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், அடுத்தது நமக்கு ஒரு புதுசாக வீடு, மனை, வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரியான எல்லா விதமான நன்மைகளுமே நமக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நமக்கு போய்கிட்டு. பொருளாதாரம் வளர்ச்சி பெறும், குடும்பத்தில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறும். அதாவது 2017 23 வரைக்கும் நேரம் சரியா இல்லை. ஒன்று உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், ஏதோ ஒரு ஆப்ரேஷன்,
வரைக்கும் போயிருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவு செய்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. இப்போ டைம் நல்லா இருக்கு. எந்த விதமான குழப்பங்கள், சிக்கல்கள் அதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திட்டமிட்டபடி பயணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கார். தொழில் ஸ்தானாதிபதி குரு சந்திரன் சாரம் வாங்கி 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் 4 பார்க்குறார், 6 பார்க்குறார், 8 பார்க்குறார். அப்போ தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சில நேரங்களில் சில தடங்கல்கள் வந்தாலும் மிதுன ராசியினுடைய ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன? மிதுனத்தான் நிதானம். அதுதான் சித்தர்களுடைய வாக்கு. அப்போ மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக, பொறுமையாக, கவனமாக பார்த்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே எதில் இருக்கும்? வெற்றியை நோக்கி இருக்கும். வெற்றியை நோக்கி இருக்கும். அதுதான் மிதுன ராசிக்காரருடைய எக்ஸ்பர்ட். அப்போ தொழில் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, உங்கள் கம்பெனி இண்டெக்ஸில் பதிவாகிருக்கு அப்படின்னா உங்கள் கம்பெனியுடைய ஷேர் வேல்யூஸ் இந்த மாதத்தில் இன்க்ரீஸ் ஆகும். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. நான் நியூ இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தகுந்த மாதிரியான ஆட்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் காத்திருக்கு. வீடு மண் மனை சம்பந்தமான யோகங்கள், வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உத்தியோகத்தினருக்கு உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உதாரணமாக உங்களுக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க கூட, அது மாதிரி உங்களுடைய சுப்பீரியர், நீங்கள் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இடையில இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நமக்கு நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்த்துடுற, 6க்குடையவரான செவ்வாய் அவரும் 6ஆம் இடத்தை பார்க்குறார். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை. அப்போ உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதுலேருந்து நம்மளால் சுலபமாக வெளியில் வர முடியும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அது மாதிரி இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம்னா, பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா, குடும்பத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்க போகிறது. எந்த முயற்சியும் அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம், அற்புதமான ஒரு காலம் நமக்கு போயின்னு இருக்கு இந்த மாதம். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். வெளியூர் வெளிநாடு நான் போய் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை நிச்சயமான முறையில் நீங்கும். தினசரி வாராகி அம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை.